ஸ்ரீமதி இறந்த பின் எல்லாரும் கவனிச்சிங்களா? செல்வி அவர்களோட பேர் எல்லா இடத்துலையும் வருது, கவனிச்சிங்களா? ஸ்ரீமதி பேரை கேட்குறோமோ பார்க்குறோமோ, ஸ்ரீமதி பேரை எல்லா இடத்துலையும் யூடியூப் சேனல்ஸ் ஃபுல்லாக ஸ்ரீமதி 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 தான். ஏன்னா இந்த அம்மாவோட பேட்டி டெய்லி இருக்கும். ஒரு 4 யூடியூப் சேனலுக்காவது டெய்லி இந்த அம்மா பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்ரீமதி 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 இந்த பேர் தான் ஒழிச்சிட்டு இருந்தது. கரெக்டு தான், ஓகே, உண்மைதான். அதே போல் செல்வி அவர்கள் பேரும் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. செல்வி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சரி, செல்வி மட்டும்தான் செல்வியா அப்படின்னு பார்த்தா, இப்படி திரும்பி பார்த்தா செல்வி, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா செல்வி, பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து தெரு, அதுக்கு 4 தெரு தள்ளி எல்லா இடத்துலையும் இந்த செல்வி செல்வி என்கிற பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. யாரோட பேராவது செல்வியாக இருக்குது. அது மட்டுமா, பஸ்ஸில் போனால் பக்கத்தில் நம்ம உட்காந்துருப்போம், 2 சீட்டு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அங்கே ஒரு செல்வி இருப்பாங்க. அப்புறம் ட்ரெயினில் போனால் ஒரு 4 ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 4 செல்வியாவது இருப்பாங்க. ஸ்ரீமதி இறந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இதுவும் எங்கே நடந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சி சைடு தான் எங்கேயோ நடந்துச்சு. ஓகே, செல்வி எனும் ஒரு பெண் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஒரு தங்க செயின் போட்டுருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு லேடி தங்க செயினை பறித்து விட்டார். காமெடி என்னென்னா 2 பேருமே செல்வி தான். இது எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன்னா ஸ்ரீமதி கேஸ் போயிட்டுருக்கு, செல்வி அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ செல்வி எனும் பேர் எனக்கு பரிச்சயமாகிவிட்டது, ஸ்ரீமதி என்ற பேரும் பரிச்சயமாகிவிட்டது. ஆனால் இந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே செல்வி எனும் ஒரு பெண்ணின் தங்க செயினை இன்னொரு செல்வி பறித்து கொண்டார். இப்படி ஒரு நியூஸ் நான் நிஜமாகவே பார்த்தேன். யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. என்னடா அது 2 பேரும் செல்வியாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் எங்கே திரும்பினாலும் செல்வி. சரி, இந்தியாவை தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவை தாண்டி கடல் இந்தியன் ஓஷன்லேயும் சரி, பே ஆஃப் பெங்கால்லையும் சரி, அரேபியன் சீலையும் சரி, அங்கேயும் செல்வி செல்வி எனும் பெயர் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சரி, வேறு நாட்டுக்கு போகலாம், சிங்கப்பூர், மலேசியா, சைனா, துபாய், அமெரிக்கா, இப்படியெல்லாம் போகலான்னு பார்த்தா அங்கெல்லாமும் செல்வி பேர் இருக்குது. சரி, இந்த பூமியே வேண்டாம், இந்த செல்வி பேரே கேட்க பிடிக்கல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டை பிடிச்சி நம்ம மேலே போய் ஸ்பேஸ்க்கு போனால் அங்கேயும் செல்வி பேர் இருக்குது. சரி, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் எனக்கு உங்கள் பிளானட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு பிளானட்டுக்கெலாம் போய் பார்த்தேன். அங்கேயும் நிறைய ஏலியன்ஸ்க்கு செல்வி எனும் பேர் இருக்குது. சரி, எனக்கு உங்கள் பிளானட் பிடிக்கல, வேறு பிளானட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளானட்டில் இருக்கிற ஏலியன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க யூஎஃப்ஓவில். அங்கே போனாலும் செல்வி எனும் பேர் இருக்குது. ஏடா இது புது வம்பாக இருக்குது, சோலார் சிஸ்டமில் தான் இப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சோலார் சிஸ்டமே வேணாம், மில்கி வே கேலக்ஸியில் வேறு ஏதாவது சோலார் சிஸ்டம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சோலார் சிஸ்டமில் போனால் அங்கேயும் ஒரு 4-5 பிளானட்டில் செல்வி பேர் தான் இருக்குது. சரி, இது நமக்கு வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மில்கி வே கேலக்ஸியே வேண்டாம், வேறு ஏதாவது கேலக்ஸி பக்கத்தில் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்கு இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏலியன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவங்க என்ன யூஎஃப்ஓவில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனாலும் செல்வி பேர் தான் ஒலிக்கிறது. என்ன செய்யறதுனே தெரில. நான் 2 கேலக்ஸி பார்த்துட்டேன், மில்கி வே கேலக்ஸியும் போய் பார்த்துட்டேன், ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மற்ற கேலக்ஸிலாம் போகிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இது, நம்மளே பூமியில் இந்த செல்வி பேரை கேட்டு டென்ஷன் ஆகிட்டு தலைமண்டை வலிக்குதுங்க, டெய்லி தலை வலிக்குதுங்க அந்த செல்வி பேரை கேட்டாலே. எங்கே திரும்பினாலும், எந்த பக்கம் திரும்பினாலும், மேலே பார்த்தாலும் செல்வி, கீழே பார்த்தாலும் செல்வி, பக்கத்தில் சைடில் ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எந்த சைடு திரும்பினாலும் ஒரு 8 திக்கிலும் 16 திசைகளிலும் எல்லா இடத்துலையும் செல்வி பேர் ஒலிக்கிறது அப்படின்னொன்னே எனக்கு டென்ஷன் மேலே டென்ஷன். தலைவலினா பார்த்துக்கோங்க. இந்த 2 வருஷமாக எனக்கு செம்ம தலைவலிங்க. 2 கேலக்ஸிக்கு போயிட்டு வந்திருக்கேன், நிறைய பிளானட்ஸ்க்கு போயிட்டு வந்தால் எல்லா இடத்தையும் செல்வி பேர் வச்சுருக்காங்க. எங்கே திரும்பினாலும் ஏலியன்ஸ்க்கு கூட வாங்க செல்வி பேர் வைப்பாங்க. ஒரு மனசாட்சி வேணாம்? ஏலியன்ஸ்லாம் எவ்வளோ மாடர்னாக பேர் வைக்கலாம், அங்கெல்லாம் விட்டுட்டு இந்த பட்டிக்காடு பேரான செல்வி பேரை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? சரி, உங்ககிட்டலாம் நான் எதுக்கு மல்லு கட்டணும், நான் பேசாமல் பூமிக்கே வரேன்னு சொல்லிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டேங்க. இதுதாங்க என் கதை, என் சோக கதை, ரொம்ப சோகமான கதை. சொல்லுங்கள், இந்த 2.5 வருஷத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த செல்வி பேர் கேட்குதா இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்கள், பதில் கமெண்ட் போடுங்க எல்லோரும். ஸ்ரீமதி பேர் கூட அவ்வளோ கேட்கலங்க, இந்த செல்வி பேர் எக்கச்சக்கமாக கேட்குதுங்க. எந்த பக்கம் போனாலும் வீட்டு வாசல் அப்படி
கால் வச்சு வைக்க முடியலங்க. பக்கத்து வீட்லேயும் செல்வி, எதிர் வீட்லேயும் செல்வி, அந்த 4 வீடு தள்ளியும் செல்வினா எப்படிங்க மனுஷன் எப்படிங்க இருப்பாங்க சொல்லுங்கள்? இந்த பட்டிக்காடு நேம் எதுக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்குது? யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் எல்லா இடத்துலையும் செல்விங்க. சரி, அதுவாது பரவாயில்ல. டெய்லி செல்வி என்னும் ஒரு லேடி வந்து டெய்லி யூடியூப் சேனலில் மொக்க போட்டுட்டு உட்காந்துருக்கு ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு. அந்த கொடுமையை என்னன்னு சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள். அது பரவாயில்ல, செல்வி பேரை கேட்டால் கூட பரவாயில்லைங்க. செல்வி மூஞ்சியை பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. செல்வின்னு ஒரு லேடி இருக்காங்கங்க. அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்கன்னா, கொலைக்காரர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சுருப்பாங்க பாருங்கள். கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்திரத்தோடு நிற்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடலாம் இந்த செல்வி அப்படின்னு ஸ்ரீமதி பேரை கேட்டால், ஸ்ரீமதி பேரை தேடினா செல்வியோட மூஞ்சி வந்து நிற்குதுங்க. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள். சரி, இந்த கன்றாவி செல்வி அவர்களோட முகத்தையும் பார்க்க முடியல, அவங்க பேரையும் கேட்க முடியல. நம்ம டிவியாவது ஆன் பண்ணி படமாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆன் பண்ணால், சேனல்ஸ் ஆன் பண்ணால், டிவி சேனல்ஸை, அங்கேயும் செல்விங்க. அங்கேயும் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யாருக்காவது செல்வி பேரை வச்சு நம்மளை போட்டு உயிரை வாங்குறாங்கங்க. எனக்கு படம் கூட பார்க்க முடியல இப்போல்லாம். சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சீரியலுக்கு போனால் சீரியல்லையும் அத்தனை செல்வி உட்காந்துருக்குங்க. இந்த மாதிரி இத்தனை செல்வியை நான் எங்கெங்க டாலரேட் பண்ணுறது சொல்லுங்கள்? என்னால் டாலரேட்டே பண்ண முடியலங்க. செல்வி என்ற பேரை கேட்டாலே எனக்கு தலை வலிக்குதுங்க, பயங்கரமாக தலை வலிக்குது. சில டைம் ஜுரம் கூட வந்துட்டு 10 நாள் ஜுரமாலாம் அட்மிட் ஆகிருக்கேன் ஹாஸ்பிட்டலில், தெரியுமா? செல்வி எனும் பேரை கேட்டாலே, செல்வி மூஞ்சியை பார்த்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வருதுங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சொல்கிறதுங்க சொல்லுங்கள்? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அன்னைக்கு நான் ரோட்டில் நடந்து போயின்னு இருந்தேன்னா ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, பாவமாக இருந்தது. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, 4 நாளாக சாப்பிடலம்மா அப்படின்னாங்க. ஐயோ பாட்டி, நீங்கள் 4 நாளாக சாப்பிடலையா? சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன்னா செல்வின்னு சொன்னது. அவ்வளோதான், அங்கேருந்து ஓடினவ தாங்க. ஓடி கன்னியாகுமரி பீச்சுக்கு தாங்க போனேன். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா வாழ வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் ப்ளீஸ்.